அந்த அறிக்கையில் உள்ள முரண் பாருங்க. அடுத்து வந்தா நிறுத்திடுவாங்க. ஆனா நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம். நிறுத்த போறது எப்படி நீங்க 2000 கொடுப்பீங்க? ஒரு கான்ட்ரடிக்ஷன் தெரியல. வேற ஆட்சி வந்தா நிர்வாகம் பண்ண தெரியாது, அதனால பணம் மாசம் இதுக்கான கவுண்டர் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார். இவர்கள் இவ்வளவு கடன்ல இருக்கிறாங்க, நிர்வாகம் பண்ண தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்துருச்சு. நாங்க கோவிட்ல அரசாங்கம் நடத்தினவங்க. நாங்க இந்த மாதிரி அல்லாடல பல்லாடல திண்டாடல. அப்ப எங்களுக்கு how to do that தெரியும். இந்த 2000 ரூபாய் எப்படிங்க கொடுப்பீங்கன்னு கேட்டப்போ சொன்னாங்க, இவர்களுக்கு நிர்வாகத்திறமை இல்லை, எங்களுக்கு இருக்கு, நாங்க பண்ணவங்க, நாங்க கோவிட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றாங்க. இதான் நீங்க இந்த காசுகள் செலவழிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இதுக்கு எங்க வருமானம் வரும், எங்க காசு வரும்? இன்னைக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் மக்கள்கிட்ட சேர்ந்துருக்கு, ரைட்ல? இந்த 3000 கோடி ரூபாய் அரசாங்கம் எப்படி எடுக்கும்? நீங்க சம்பாதிக்கிற 6300 கோடி ரூபாய். நீங்க ஒரு 6000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அரசாங்கம் 6000 கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்கும்? நீங்க உழைப்பீங்க, ஒரு வரி எப்படி, எந்த வரியை உயர்த்தி இருக்கீங்க? எந்த வரியை உயர்த்த முடியும்? குறைஞ்சபட்சம் நீங்க மே மாசம் வரைக்கும் எதையும் ஏற்ற முடியாது. குறைஞ்சபட்சம் எலெக்ஷன் வரும்போது குழந்தை கூட தெரியும். அப்ப பால் கட்டணம் உயர்த்திட்டீங்க, பஸ் கட்டணம் உயர்த்திட்டீங்க, மின் கட்டணம் உயர்த்திட்டீங்க. 2 மாசம் கிடையாது, 1 மாசம் செய்யல. இவ்வளவு செய்ய முடியாமலே 9 லட்சம் கோடி. இன்னும் நீங்க கூட்ட போனீங்க, எப்படி சமாளிப்பீங்க? தமிழ்நாட்டுல பஸ்ல நீங்க எப்படியா போயிருக்கீங்களா தெரியல. மாநில அரசுமே நடக்கிறது இல்ல சார். ஈவன் இந்தியன் பழசு நான் திரும்ப சொல்லிட்டேன். அமெரிக்கா கடன் வாங்குது, சரிங்களா? வாங்கி என்ன பண்றீங்க? நீங்க கடன் வாங்குறீங்க, அந்த பணம் நமக்கு கடன் வாங்குறீங்க. நீங்க கடன் கவர்மெண்ட்டுக்கு தானே சார் வருது மறுபடியும் டாஸ்மாக் மூலமாவா?